இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரசன்டேஷன் எதை பத்தினா டிசைன் ஆஃப் யூஏவி சிஸ்டம்ஸ் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் ஏரோடைனமிக் கான்ஃபிகரேஷன்ஸ். ஓகே, ஸோ இது இந்த பிரசன்டேஷன் வந்து ஏரோஸ் டீமோடைய பிஹாஃப்ல வந்து நாங்கள் ப்ரெசென்ட் பண்றோம். திஸ் இஸ் டு இன்ட்ரோடியூஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் இன்டு த மேத்தமெட்டிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் யூஏவி சிஸ்டம்ஸ் அண்ட் த பேசிக் ஃபெனாமினா இன்வால்வ்ட் இன் இட். அது கூடவே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஏரோடைனமிக் கான்ஃபிகரேஷன்ஸ், அதாவது ஹாரிசான்டல் டேக் ஆஃப், வெர்டிகல் டேக் ஆஃப், அப்புறம் வந்து ஹைபிரிட்ல நம்ம 2 அடிஷனல் கான்ஃபிகரேஷன்ஸ் பத்தி இங்க வந்து கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் மூவ் இன்டு தி செஷன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ஸோ எந்த ஏர்கிராஃப்ட் நம்ம டிசைன் பண்ணாலுமே we need to consider the following aspects during the design process. அதாவது before the design process நம்ம என்ன பண்ணணும்னா we need to think about the materials, the support we need and the demand in the market. ஸோ இந்த மாதிரி பேசிக் ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம என்ன கன்சிடர் பண்ணுவோம்னா the customers needs, the predicted size of the market, unit production costs, operating costs and system reliability. And இருக்கிறதுல இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்கிறது 5th கொஸ்டின் தான். Will the non-recurring cost of the program be recouped in an acceptable time by the return on sales? So first initially நம்ம பார்க்கிறது மார்க்கெட் சைஸ், அவங்க டிமாண்ட் எல்லாமே பார்க்குறோம். பட் 5th பாயிண்ட் என்ன சொல்ல வருதுன்னா, இப்போ நம்ம ஒரு ஏர்கிராஃப்டை வந்து டிசைன் பண்றதுக்கு நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றோம்னா அதுக்கு நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு நான் ரிகரிங் காஸ்ட். அதாவது நம்ம ஒன் டைமா இன்வெஸ்ட் பண்ண ஒரு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல். இப்ப இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணதுக்கு ஒரு அக்செப்டபிள் டைம் இன்டர்வலுக்குள்ள நமக்கு வந்து ஒரு ரீபேக் ஆர் இன்கம் கிடைக்குமா அப்படிங்கறத 5th பாயிண்ட். ஸோ 5th பாயிண்ட் இஸ் கன்சிடர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன் த கான்செப்சுவல் ஃபேஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்சஸ், பொலிட்டிக்கல் ஆர் ரெகுலேட்டரி விச் மே பிரிவென்ட் த சேல்ஸ் ஆஃப் த சிஸ்டம். இப்போ நம்ம வந்து ஒரு இன்னோவேஷன் ஆர் நாவல்டி பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், கன்சிடர் த அமோனியா என்ஜின் தட் இஸ் கோயிங் டு பி டிசைன் பை எலான். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஒரு அமோனியா என்ஜினை ப்ரொடியூஸ் பண்ணும்போது கரண்ட் எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் அண்ட் ஃபாசில் ஃபியூல் ஓரியன்டட் கம்பெனிஸ் வந்து இவங்களை வந்து அப்போஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இவங்களோட மார்க்கெட் டேமேஜ் ஆகிறதுனால இவங்க வந்து இந்த புது டெவலப்மெண்ட்டை வந்து மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அலோவ் பண்றது ரொம்ப மினிமமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸை கன்சிடர் பண்ணி தான் நம்ம கான்செப்சுவல் ஃபேஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரிலிமினரி டிசைன். ஸோ ப்ரிலிமினரி டிசைன்ங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட ஏர்கிராஃப்ட்ங்கிறது பிசிக்கலா எப்படி இருக்கும் ஃப்ரம் த எக்ஸ்டீரியர் நம்ம அதை இமேஜின் பண்ணி பார்க்கறது தான் வந்து ப்ரிலிமினரி டிசைன். இதோடைய ஈஸ்தட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் தென் ஏரோடைனமிக் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கிராஜுவலா நம்ம நெக்ஸ்ட் தான் பார்ப்போம். இதுல வந்து ஃபண்டமெண்டலா ஒரு பிளாக் டயக்ராம் மாதிரி நம்மளுடைய ஏர்கிராஃப்ட் ஒரு ரஃப் ஸ்கெட்சா ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா, நம்மளோட ஏர்கிராஃப்டோட எக்ஸ்டீரியரை எனி ஈஸிலி அவைலபிள் மெட்டீரியலால மாடல் பண்ணி அதோடைய ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் எவ்வளவு இருக்கு நம்ம வந்து வெரிஃபை பண்ணுவோம். தென் அதுல இருந்து நமக்கு சிக்னல்ஸ் டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு சுத்தி உள்ள கண்ட்ரோல் ஸ்டேஷன்ஸ் ஏதாவது பிளேஸ் பண்றோம்னா அதையுமே ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல்ல மாடல் பண்ணி we will check the compatibility and ergonomic status of the operator. Ergonomicsங்கிறது it relates to the management of the posture of the operator. அதாவது இப்போ ஒருத்தர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன் இஸ் ஒர்க்கிங் இந்த லேப்டாப்னா அவங்க உட்கார்றதுக்கான சேரை வந்து அவங்களோட பேக் எதுவுமே பெண்ட் ஆகாம ஒரு ஸ்ட்ரெயிட்டான போஸ்டர்ல ப்ரிப்பேர் பண்ணி அவங்கள ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு போஸ்டர்ல ஒர்க் பண்ண வைக்கிறது தான் எர்கோனாமிக்ஸோட ரோல். ஸோ இந்த மாதிரி எர்கோனாமிக்ஸ் நம்மளோட ப்ரிலிமினரி டிசைன் மூலியமா தான் இன்கார்பரேட் பண்ணுவோம். இப்போ கரண்டா நம்ம பார்க்குற 3D சாஃப்ட்வேர் சாலிட் ஒர்க்ஸ், கேட்டையா வச்சு நம்மளுடைய ஓவரால் எக்ஸ்டீரியர் டிசைனை நம்ம வந்து ஜென்ரலா சாஃப்ட்வேர்ல கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் இன் அன் ஓவரால் ஆஸ்பெக்ட் பிசிக்கலா என்ன ஒரு ஸ்டேட்டஸ் அப்படிங்கறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னா we need to create models. ஸோ இதை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அப்படிங்கறது அதோட ஆஸ்பெக்டா இருக்கும். ஃபைனலி இதோடைய கன்க்ளூஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆப்டிமைசேஷன் ட்ரேட் ஆஃப் வித்தின் தி சிஸ்டம் வில் பி மேட் டு மேக்ஸிமைஸ் தி ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி சிஸ்டம். ட்ரேட் ஆஃப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம்னா, நவ் we are having an aircraft with 2 configurations. Dihedral configuration இருக்கு and anti-dihedral configuration இருக்கு. Anti-dihedral configuration என்ன ஆகும்னா, விங்ஸ்ங்கிறது டவுன்வர்ட்ஸ்ல ரெண்டு சைட்லயுமே ஸ்லோப் ஆகும். பட் in a dihedral configuration விங்ஸ்ங்கிறது from the center to the sides upward-ஆ ஸ்லோப் ஆகும். ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கம்பேர் பண்ணி
அதுக்கு நடுவில் இருக்கிற ட்ரேட் ஆஃப்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது அதில் எது ரொம்ப ஆப்டிமைசேஷன் நம்மளோட சிஸ்டம்க்கு சூஸ் ஆகுதோ அதை எடுத்துக்கிறது தான் ஆப்டிமைசேஷன் ட்ரேட் ஆஃப்ஸ். ஸோ ப்ரிலிமினரி டிசைன்ங்கிறது எது சம்மந்தப்பட்ட மாதிரி வரும்னா த எக்ஸ்டீரியர் அண்ட் த ஆப்டிமைசேஷன் ஆஃப் த ஓவரால் ப்ராடக்ட். ஸோ நெக்ஸ்ட் போக ஃபேஸ் தான் வந்து டிசைன் ஃபேஸ் ஆர் த டீடைல் டிசைன் அண்ட் சிஸ்டம் செலெக்ஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டீடைல் டிசைன் வரும்போதே நம்ம வந்து அந்த கிவன் ஏர்கிராஃப்ட் மாடலில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸை கன்சிடர் பண்ணி நம்ம என்ன பர்பஸ்க்காக கொண்டு வர போகிறோமோ அது எல்லாத்தையுமே மேத்தமெட்டிக்கலாக கால்குலேட் பண்ணி கொண்டு வந்து தான் we will produce the aircraft. ஸோ இப்போ வந்து the following parameters are the important design parameters in system selection. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறதுங்கிறது ஏர் வெஹிக்கிள் பேலோடு. பேலோடுங்கிறது the total amount of load carried by the aircraft which includes the aircraft mass, the cargo and if required a passenger. பட் நம்ம யூஸ் பண்றது ஒரு யூஏவினால நமக்கு அது பேசஞ்சர் லோட் கிடையாது, ஒன்லி த கார்கோ லோட் இஸ் தேர். ஸோ இந்த மாதிரி ஒரு கார்கோ லோடு இருக்கும்போது இந்த கார்கோ லோடு பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நமக்கு ஏர்கிராஃப்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி we need to configure the design. அதுக்கு பெஸ்ட் அலைன்மெண்ட் எப்படின்னா அந்த கிவன் கார்கோவை அந்த ஏர்கிராஃப்ட் சென்டர் ஆஃப் மாஸ்க்கு எவ்வளோ க்ளோஸரா பிளேஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ க்ளோஸரா பிளேஸ் பண்ணோம்னா ஓவரால் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அரௌண்ட் தி ஏர்கிராஃப்ட் வில் பி மோர் ஆர் லெஸ் கம்ஃபர்டபுள். இதுல வந்து இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா நம்ம கிரியேட் பண்ற யூஏவிஸ்ங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் சர்வேலன்ஸ் ஆர் மிலிட்டரி பர்பஸஸ்க்காக நம்ம டிசைன் பண்றோம்னா நம்ம வந்து யூஸ்வலா இப்போ நம்மளுடைய காலேஜஸ் ஆர் எனி அதர் பப்ளிக் பிளேசஸ்ல சர்வேலன்ஸ் கேமரா வைப்போம். அப்போ அந்த இடத்துல ஒரு ஹெமிஸ்பியரிக் கிளாஸ் கண்டெய்னருக்குள்ள கேமராங்கிறது 180 டிகிரி ரொட்டேஷன்ல வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேமராவை நம்ம ஃபிட் பண்ண போறோம்னா we need to consider the appropriate design and fitting of the camera also in the vehicle frame. Next வந்து air vehicle endurance. So air vehicle enduranceங்கிறது என்னன்னா it determines the amount of hours the aircraft is able to maintain itself in the air. So அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணோம்னா it is directly proportional to the energy supplied or stored by the aircraft. In case நம்ம யூஸ் பண்ற UAVங்கிறது if it is running on fuel, for instance, it's just for comparison, if it's running on fuel, the mass and volume of the fuel required will determine the endurance of the vehicle. Similarly, in case if it's running on an electrical aspect, the battery and its configuration will determine it. But overall, air vehicle endurance improve பண்ணனும்னா energy sources ஓட sizes நம்ம வந்து increase பண்ணனும். But this in turn produces a drag. ஏன்னா to enclose or encase the amount of energy sources, the body and the surface area of the aircraft must be increased. So if the surface area increase ஆகும்போது the drag might be increased and this reduces the efficiency of the flight of the aircraft. So இது ரெண்டு தான் வந்து physical aspectல நம்ம கன்சிடர் பண்றது. நெக்ஸ்ட் வந்து ஏர் வெஹிக்கிள் ரேடியஸ் ஆஃப் ஆக்ஷன். ரேடியஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் த ரேஞ்ச் ஆர் த டிஸ்டன்ஸ் அப் டு விச் அன் ஏர்கிராஃப்ட் கேன் பி கண்ட்ரோல்ட் ஃப்ரம் பை த ஆப்ரேட்டர் ஃப்ரம் அ ஸ்பெசிஃபிக் பாயிண்ட். இப்போ வந்து நம்மளுடைய ஏர்கிராஃப்ட்ங்கிறது கம்ப்ளீட்லி ஃபார் ஆர்பிட்டிங் பர்பஸ் அப்படின்னு வந்துருச்சு, இல்லை சர்வேலன்ஸ் பர்பஸ்ன்னு வந்துருச்சுன்னா இட் மஸ்ட் ஆல்சோ என்க்ளோஸ் அ கேமரா. இப்போ ஒரு கேமரா நம்ம என்க்ளோஸ் பண்றோம்னா the data recorded by the camera is also transmitted to the operator. ஏன்னா அந்த ஆப்ரேட்டருங்கிறது கன்சிஸ்டன்டா ஒரு சர்வீஸ் ஒரு ஏரியாவை மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம ஏர்கிராஃப்ட கண்ட்ரோல் பண்றதுக்கும் we are transmitting frequency waves and அந்த டேட்டா ரிசீவ் பண்றதுக்கும் we are transmitting and receiving frequency waves. இந்த ரெண்டு frequency waves இன்டர்ஃபரன்ஸ் ஆகிறதுனால ரேடியஸ் ஆஃப் ஆக்ஷன்ங்கிறது ரொம்பவே லிமிட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக இன்டர்ஃபரன்ஸ்னால நமக்கு டேட்டா டிரான்ஸ்மிஷன் அண்ட் ரிசப்ஷனுங்கிறது டிலே ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஏர் வெஹிக்கிள் ஸ்பீட் ரேஞ்ச். ஏர் வெஹிக்கிள் ஸ்பீட் ரேஞ்ச் அப்படிங்கிறதுமே இது வந்து இன்டைரக்ட்லி வந்து கம்மிங் அண்டர் ஏர் வெஹிக்கிள் என்டியூரன்ஸ் தான். ஸோ ஏர் வெஹிக்கிள் என்டியூரன்ஸ்ல வந்து ஓவரால் ஃபியூவல் ஆர் ஓவரால் எனர்ஜி சோர்ஸ் கெப்பாசிட்டி பார்ப்போம். பட் இன் கேஸ் ஆஃப் ஸ்பீட் ரேஞ்ச் பார்த்தோம்னா இட் ஜென்ரேட்ஸ் குவிக் பர்ஸ்ட் ஆஃப் எனர்ஜி. அந்த மாதிரி குவிக் பர்ஸ்ட் ஆஃப் எனர்ஜி கிரியேட் பண்ணனாலுமே the electrical components that are required will be more. So இதுவுமே வந்து மாஸ் ஆர் ஃபினான்ஷியல் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஏர் வெஹிக்கிள் லான்ச் அண்ட் ரெக்கவரி. ஓகே, இப்போ வந்து நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் 5 பேராமீட்டர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபைனலா ஒரு ஏர் வெஹிக்கிள் ஒரு யூஏவி இருக்குன்னா நம்ம வந்து அதை லான்ச் பண்றதுக்கான மெக்கானிசம்ஸையும் கன்சிடர் பண்ணணும், ரெக்கவர் பண்றதுக்கான மெக்கானிசம்ஸையும் கன்சிடர் பண்ணணும்.
அந்த பேசிஸ்ல தான் நம்ம வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் டிசைன் பண்ணுவோம். இப்போ ஜஸ்ட் இன் கேஸ் we are using a wheeled aircraft from and onto a conventional runway னா இது வந்து horizontal take off and landing aircraft மாதிரி சிமிலரா தான் இருக்கும். அதாவது எப்படி நமக்கு பிளேனுங்கிறது ஒரு ரன்வேல ரன் ஆகி கிராஜுவலா வந்து மேல போயிட்டு கீழே மறுபடியும் லேண்ட் ஆகுதோ அதே கான்செப்ட்ல ஒரு வீல்டு ஏர்கிராஃப்ட் நம்ம கிரியேட் பண்ணலாம். பட் இன்கேஸ் நம்ம வந்து வேற ஏதாவது அன்கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் யூஸ் பண்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் ரேம்ப் லான்ச்சிங் த ஏர்கிராஃப்ட் வித் வேரியஸ் ஆல்டர்னேட்டிவ் மீன்ஸ் ஆஃப் ஆக்சலரேஷன். ஸோ இந்த மாதிரி ரேம்ப் லான்ச்சிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏர்கிராஃப்டை வந்து ஒரு ரப்பர் ஆர் எலாஸ்டிக் மெட்டீரியல் வச்சு சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நியூமேட்டிக் மோட்டரை வந்து அட் த பேக் எண்ட் ஆஃப் ஏர்கிராஃப்ட் கனெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த த்ரஸ்ட் ஆஃப் ஏர்னாலையும் கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் ரிலீஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டினாலையும் அந்த ஏர்கிராஃப்ட் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல ப்ரொப்பல் ஆகும். அதாவது இந்த ரப்பர் பேண்டை ரிலீஸ் பண்ணும் போதும் சரி, அந்த நியூமேட்டிக் த்ரஸ்ட் கொடுக்கறத மேக்ஸிமம் கொடுக்கும் போதும் சரி, நம்ம ஏர்கிராஃப்ட்ங்கிறது ஒரு ஃபார்வர்ட் த்ரஸ்ட் அண்டர்கோ பண்ணி ஃபிளைட் ரேஞ்சை அட்டைன் பண்ணும். ஸோ இதனால நம்மளோட ஏர்கிராஃப்ட்ங்கிறது இட் வில் பி த்ரஸ்டட் இன் டு தி ஏர். நெக்ஸ்ட் வந்து என்ன கான்செப்ட் இருக்குன்னா அதுல வந்து எந்த ஃபர்தர் எக்யூப்மெண்ட்டும் ஆட் பண்ணாம வெர்டிக்கல் டேக் ஆஃப் ஏர்கிராஃப்டா அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கும் சான்சஸும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிசைன் கன்சிடரேஷன்ஸ் யூஸ் பண்ணியுமே நம்மளோட லான்ச் அண்ட் ரெக்கவரி பேஸ் பண்ணியுமே நம்மளோட ஏர்கிராஃப்ட் நம்மளால டிசைன் பண்ண முடியும். ஃபைனலி என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்ல இம்பார்ட்டன்டான பார்ட்ஸ் என்னன்னா டெம்பரேச்சர் அண்ட் ஏர் ஃப்ளோ. டெம்பரேச்சர்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்பான் ஓவர் ஹீட்டிங் ஆஃப் தி ஏர்கிராஃப்ட் என்ன ஆகும்னா இந்த சிஸ்டம் சென்சர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் வில் லூஸ் கண்ட்ரோல். அதாவது அதோட ஆப்டிமம் ஃபங்க்ஷனிங் டெம்பரேச்சரை விட அது வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். இதுவே ஒருவேளை நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சருங்கிறது ரொம்ப கோல்டா இருக்கு, அதாவது மைனஸ்ல போகுதுன்னா நம்மளோட ஏர்கிராஃப்ட்ங்கிறது உள்ள ஆப்ரேட் ஆகும்போது இட் வில் ஹாவ் அ ஹையர் டெம்பரேச்சர். அப்ப வெளில இருக்கிற அட்மாஸ்பரிக் ஏருங்கிறது உள்ள வந்து என்டர் ஆயிடுச்சுன்னா டியூ டு த ஹீட் இட் வில் கண்டென்ஸ் டு வாட்டர் வேப்பர் அண்ட் தென் காஸ் சர்க்கியூட் மால்ஃபங்க்ஷன். ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீமிட்டிஸையுமே மேனேஜ் பண்ற மாதிரி நம்மளோட ஏர்கிராஃப்ட் டிசைன் பண்ணணும். ஸோ இன் கேஸ் ஆஃப் ஃப்ரோசன் என்விரான்மெண்ட் we need to use de-icing mechanism. இல்ல ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஹாட் டெம்பரேச்சர் இருக்கிற ஜோன்ல நம்ம ஆப்ரேட் பண்றோம்னா we need to use appropriate internal coolers. நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ்ங்கிறது எப்போ நம்ம கன்சிடர் பண்ணுவோம்னா நம்ம ஏர்கிராஃப்ட்ல இருக்கிற காம்பனன்ட்ஸை நம்ம ரொம்ப ஈஸியா ஆக்சஸ் பண்ணி அதை ரிப்பேர் பண்ணி என்னென்ன பார்ட்ஸ்ல ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அது வந்து மெயின்டெனன்ஸ்க்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதையும் கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ பேராமீட்டர்ஸ் தான் ஜென்ரலா நம்ம டிசைன் பண்றதுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ற பேராமீட்டர்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் யூஏவி ஏரோடைனமிக் ஃபினாமினா. ஸோ இப்போ வந்து யூஏவிஸ் டிசைன் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபண்டமெண்டல் ஃபினாமினாஸ் அந்த யூஏவி என்கவுண்டர் பண்ண போகுது அப்படிங்கிறதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம சில மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸை புரிஞ்சிக்கணும். பிகாஸ் ஒரு யூஏவியை நம்ம டிசைன் பண்ணி சிமுலேட் பண்ணும்போது the mathematical model is what is going to be produced as the aircraft. அதுதான் நம்ம வந்து டெஸ்ட் அவுட் பண்றதுக்கு கடைசியில யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஃபெனாமினாங்கிறது லிஃப்ட் இன்டியூஸ்டு டிராக். ஸோ ஃபண்டமெண்டலி ஒரு ஏர்கிராஃப்ட்ங்கிறது எப்படி வந்து ஃப்ளோட் ஆகும்னா அதை எதிர்கொள்ற ஏரை கீழே வந்து த்ரஸ்ட் பண்ணி அதோடைய ரியாக்ஷன் ஃபோர்ஸ் மூலியமா நம்மளோட ஏர்கிராஃப்ட்ங்கிறது மேல் நோக்கி ஃப்ளோட் ஆகும். அதாவது the air is pushed down to thrust our aircraft upwards and in the forward direction. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம கன்சிடர் பண்ணும்போது நம்ம வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸை கன்சிடர் பண்ண வேண்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஏர்கிராஃப்ட் வெலாசிட்டி. அதாவது ஏர்கிராஃப்ட்ங்கிறது ஒரு ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல டிராவல் ஆகும். அதாவது நம்ம அக்கார்டிங் டு அவர் பெர்ஸ்பெக்டிவ் ஒரு ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல நம்ம கான்ஃபிகர் பண்ற அந்த டைரக்ஷன்ல இருந்து டிராவல் ஆகும். பட் த ரிஃப்ளெக்டட் ஏருங்கிறது travels at an angle phi with respect to the aircraft velocity. ஏன்னா the airfoil that is used in the wings are in an angle to the horizontal. நம்ம கன்சிடர் பண்ற horizontal planeக்கு நம்மளுடைய chord or the airfoil is an angle of phi. So இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கலாம்னா phi is an angle between the aircraft velocity and deflected velocity. இப்போ இதை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணும்போது நம்மளோட டிஃப்ளெக்டட் வெலாசிட்டிக்கு பர்பெண்டிகுலரா தான் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் நடக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் ஏர் ஃப்ளோங்கிறது ஒரு விங்குக்கு ரெஸ்பெக்ட்ல எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா அதுக்கு பர்பெண்டிகுலரா தான் நம்மளுக்கு நார்மலா ரியாக்ஷன் ஃபோர்ஸ்ங்கிறது ஏற்படும். அதுதான் வந்து நம்ம இங்க நோட் பண்றோம். இப்ப அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ்ங்கிறது பார்த்தோம்னா நம்மளுடைய பர்பெண்டிகுலர், அதாவது ஒரிஜினல் வெர்டிகல் பிளேனுக்கு
ஒரு ஆங்கிளாக தான் இருக்கும், அதாவது ஒரு ஆங்கிளாக டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும். இப்போ அதை நம்ம ரிசால்வ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஃபோர்ஸஸ் தான் லிஃப்ட் அண்ட் டிராக். நவ் இந்த ரெண்டு பிக்சர்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா we can see that நம்மளுக்கு ஃபைங்கிற ஆங்கிள் எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஹாரிசான்டல் காம்பனன்ட் டிராக்ங்கிறது டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஹாரிசான்டல் காம்பனன்ட் டிக்ரீஸ் ஆனாதான் நமக்கு ஆப்டிமம் லிஃப்டும் மினிமைஸ்டு டிராகும் கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா என்ன சொல்லலாம்னா tan phi is equal to u by v அப்படின்னு சொல்லலாம். Or for smaller angles the angle is equal to the slope which is equal to u by v அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து the amount of lift produced calculate பண்ணனும்னா the mass flow of air entrained and the velocity u that is given to it in the downwards direction இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா we will get the amount of lift force produced. So mass flow of airங்கிறது என்னன்னா the density into area into velocity. So in the dimensions படி பார்த்தோம்னா kg per meter cube into meter square into meter per second will give kg per second. So the mass flow rate of air கிடைச்சிரும் into the velocity that is given to it in the downward direction. அதுதான் வந்து u. இதுதான் வந்து normal to the air flow act ஆகும். இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா நமக்கு sufficient lift without maximum drag create பண்ணோம்னா நம்மளோட u by v ரேஷியோங்கிறது ரொம்ப ஸ்மாலரா இருக்கணும். இப்போ கன்சிடரிங் திஸ் ஃபார்முலா ரோ இன்டு ஏ இன்டு வி இன்டு யூ, இப்போ நம்மளோட யூ பை வி ரேஷியோங்கிறது ரொம்ப ஸ்மாலா இருந்துச்சுன்னா அப்படின்னா அதுக்கு நம்மளோட யூங்கிற அந்த பேராமீட்டருங்கிறது ரொம்ப மினிமைஸ்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்கேஸ் யூங்கிறது இந்த ஓவரால் ஃபார்முலால மினிமைஸ் ஆச்சுன்னா தென் நம்ம என்ன சொல்லலாம்னா நம்மளுடைய ஓவரால் லிஃப்ட்டுங்கிறது ரெடியூஸ் ஆகும். ஸோ டு காம்பன்சேட் ஃபார் த ஸ்மாலர் யூ நம்ம என்ன பண்ணணும்னா த டென்சிட்டி ஆஃப் த ஏர் கான்டாக்டிங் தி surface must be increased or the wing surface area must be increased. So maximum நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ணனும்னா நம்மளுடைய ஏர்கிராஃப்ட் wing surface ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணனும் in an optimal manner. So ஓவராலா நம்மளுடைய ஏர்கிராஃப்ட்ல லிஃப்ட்னால இன்டியூஸ் ஆகிற டிராகை DI ன்னு டினோட் பண்றோம். அந்த DIங்கிறது எப்படி வேரி ஆகும்னா இட் வேரிஸ் அட் தி ஸ்கொயர் ஆஃப் தி ஸ்பான் லோடிங். ஸ்பான் லோடிங்கிறது என்னன்னா the amount of lift generated per unit wingspan. ஓவராலா நம்ம கன்சிடர் பண்ற ஏர்கிராஃப்டோட விங்ஸ்பானுக்கு the amount of lift generated தான் வந்து ஸ்பான் லோடிங். ஸோ நம்மளுடைய ஏர்கிராஃப்டோடைய டிராக்ங்கிறது இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்பான் லோடிங் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கியூ. ஸோ கியூங்கிறது ஏரோடைனமிக் ஹெட். எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு ஏரோடைனமிக் ப்ரெஷர் இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய டிராக்ங்கிறது மினிமைஸ் ஆகும். ஏன்னா நமக்கு ப்ரெஷர் இருக்கும்போது நமக்கு லிஃப்டோடைய பேராமீட்டர் தான் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா ப்ரெஷருங்கிறது ஆக்ட்ஸ் ஆன் தி பாட்டம் சர்ஃபேஸ் ஆஃப் தி விங். ஸோ இந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக நமக்கு லிஃப்ட் தான் இன்க்ரீஸ் ஆகும். டிராகுங்கிற காம்பனண்ட்டை நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா ஏரோடைனமிக் ஹெட்டுங்கிறது நார்மல் டு தி சர்ஃபேஸ் தான் ஆக்ட் ஆகும். அதனால நமக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸுங்கிறது லிஃப்ட்டுக்கு தான் போகும். ஹென்ஸ் நம்மளுடைய டிராகுங்கிறது மினிமைஸ்டாக இருக்கும். ஸோ ஓவரால் இன்டியூஸ் டிராக் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு L by B square and inversely proportional to Q pi. இங்கே Ki ன்னு இன்னொரு ஃபேக்டர் இருக்கு. It is a non-dimensional factor greater than unity which increases the drag depending upon the loss of efficiency. So Ki-ங்கிறது என்ன ஃபேக்டர்னா இப்போ நம்ம வந்து விங்கோடைய கான்ஃபிகரேஷன் கன்சிடர் பண்றோம். நமக்கு தெரிஞ்ச மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் விங்ஸ் இருக்கு. there is rectangular wings, there is wings with camber. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு இன்க்ளூடிங் த டெல்டா விங். ஆனா ஓவராலா நமக்கு மேக்ஸிமம் ஃபோர்ஸ் அண்ட் லிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கிற விங்கோட ஸ்ட்ரக்சர் வந்து எலிப்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் கிடைக்கும். ஸோ இந்த எலிப்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனை தான் நம்ம ஐடியல் ஒரு ஸ்டாண்டர்டா எடுத்துக்குவோம். வித் ரெஃபரன்ஸ் டு எலிப்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு எந்த அளவுக்கு எஃபிஷியன்சி குறையுது அப்படிங்கறது டினோட் பண்ற ஃபேக்டர் தான் KI. ஸோ இந்த KI ஃபேக்டர் தான் நம்ம வந்து இந்த இன்டியூஸ் டிராக்ல இண்டிகேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரி Q is the aerodynamic head, Q is equal to half rho V square. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து நமக்கு லிஃப்ட் ஜென்ரேட் ஆகும்போது அது கூட அசோசியேட் ஆன ஒரு காம்பனன்ட் ஆஃப் டிராக் என்னன்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாராசிட்டிக் டிராக். பாராசிட்டிக் டிராக்ங்கிறது நம்ம வந்து ஜென்ரலா அந்த நேம்ல இருந்தே கெஸ் பண்ற மாதிரி தான். அந்த ஆக்டிவா ஒர்க் ஆகிற விங் சர்ஃபேஸ் தவிர நம்மளுடைய ஏர்கிராஃப்ட்ஸோடைய மற்ற பாடி காம்பனன்ட்ஸ்னால எந்த அளவுக்கு டிராக் ஏற்படுதோ அதுதான் நம்ம பாராசிட்டிக் டிராக் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி இந்த பாராசிட்டிக் டிராகை கால்குலேட் பண்ணணும்னா
ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம கொண்டு வந்திருக்க மாடலை ஒரு விண்ட் டனல்ல பிளேஸ் பண்ணுவோம். நம்ம வந்து இது ஒரு கம்ப்யூட்டர்ல பண்ணணும்னா நம்மளுடைய மாடலை வந்து ஒரு ஃப்ளூயிட் சிமுலேஷன் சாஃப்ட்வேர்ல ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ சிமுலேஷன் மாடல்ல வந்து பிளேஸ் பண்ணிட்டு தென் வி வில் மெஷர் த ஓவரால் டிராக் ப்ரொடியூஸ் பை தி ஏர்கிராஃப்ட். ஸோ இதோடைய ஓவரால் டிராக் நம்ம மெஷர் பண்ணிட்டு ஃபைனலா அதோடைய ரெஃபரன்ஸ் ஏரியா, அதாவது அதோட விங் சர்ஃபேஸ் ஏரியாவையும் அதோடைய டென்சிட்டி, அந்த ஏரோட டென்சிட்டி வச்சும் நம்ம அலோவ் பண்ற ஏரோட ஃப்ளோ வெலாசிட்டி வச்சும் டிவைட் பண்ணோம்னா we will get the coefficient of parasitic drag. இது வந்து ஒரு சிம்பிள் ஃபார்முலா டு கம்ப்யூட்டரைஸ் டு கால்குலேட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் parasitic drag இன் கம்ப்யூட்டர் as well as in using a wind tunnel. இப்போ இந்த இன்டியூஸ் டிராக் அப்படிங்கிறது என்ன ஆகும்னா நம்மளோட விங்குங்கிறது ஹையர் இன்சிடென்ஸ்ல ஆப்ரேட் பண்றதுனால ஏற்படும். இந்த இடத்துல பாராசிட்டிக் டிராக்னா என்னன்னு பார்த்தோம், அது வந்து நம்மளுடைய ஏர்கிராஃப்டோடைய மற்ற சில காம்பனன்ட்ஸ் ஜென்ரேட் ஆகும். இப்போ லிஃப்ட் இன்டியூஸ் டிராக்ங்கிறத நம்ம இனிஷியலா பார்த்தது, அந்த இனிஷியலா பார்த்தது எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே ஃபைங்கிற ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆக தேர் இஸ் அ மோர் சான்ஸ் ஆஃப் ஸ்டாலிங். அதாவது நம்மளுடைய விங்கோடைய சர்ஃபேஸுங்கிறது நம்மளோட ஏர் ஃப்ளோவோட ஜாஸ்தி இன்ட்ராக்ட் பண்ணும்போது டியூ டு இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு டிராக்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். திஸ் காசஸ் ஸ்டாலிங். இதையும் நம்ம இந்த இடத்துல கம்பைன் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா the overall parasitic drag is equal to coefficient of parasitic drag plus kp. kpங்கிறது coefficient of parasitic drag into cl square. clங்கிறது என்னன்னா the coefficient of lift that is used by the aircraft into q into s. qங்கிறது aerodynamic head, sங்கிறது wing surface area. ஸோ இந்த இடத்துல கோர் கான்செப்ட் என்னன்னா parasitic drag அப்படிங்கிற ஒரு கான்செப்டை based on the wings, based on the surface area of the other components நம்ம கொண்டு வரோம். அண்ட் அலாங் வித் தட் நம்ம என்ன கன்சிடர் பண்றோம்னா லிஃப்ட்னால நம்ம ப்ரொடியூஸ் பண்ற அந்த ஃபெனாமினாலுமே ஒரு டிராக் ஏற்படுது. அதையுமே நம்ம பாராசிட்டிக் டிராக் கீழே கொண்டு வந்து கம்பைன் பண்ணி ஓவராலா பாராசிட்டிக் டிராகோடைய எக்ஸ்பிரஷன் நம்ம டிரைவ் பண்றோம். ஸோ இதையுமே நம்ம மேத்தமெட்டிக்கல் மாடலா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்ம என்ன கன்சிடர் பண்றோம்னா டூ பேசிக் கிரைட்டீரியா ஃபார் ஃபிளைட் அட் எனி கிவன் ஏர் ஸ்பீட் ஆர் தட் த விங் ப்ரொடியூசஸ் சஃபிஷியன்ட் லிஃப்ட் டு அப்போஸ் த ஏர்கிராஃப்ட் வெயிட் and the thrust of the propeller or jet is equal to or greater than the total drag of the aircraft. So இப்போ என்ன சொல்றாங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய ஏர்கிராஃப்ட்ங்கிறது ஒரு சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் லிஃப்ட்டை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும்னா நமக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் லிஃப்ட் கிடைக்கணும், அதே சமயத்துல டிராக்ங்கிறது ஜாஸ்தியா இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் ஸ்பீட் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஏர்கிராஃப்ட் வந்து ஒரு மினிமம் ஸ்பீடு நம்ம அசைன் பண்ணுவோம். அதாவது எந்த ஸ்பீட்ல நமக்கு லிஃப்ட் மேக்ஸிமம் டிராக் மினிமமா இருக்குங்கிறதையும் நம்ம இதுக்கு முன்னாடி டிரைவ் பண்ண ஃபார்முலா வச்சு அசைன் பண்ணுவோம். அந்த ஃபார்முலா தான் இங்கே வேல்யூ ஆஃப் தி அப்சல்யூட் மேக்ஸிமம் ஃபிளைட் ஸ்பீடுன்னு நம்ம டினோட் பண்றோம். பட் இப்போ என்ன ஆகும்னா நம்மளுடைய ஏர்கிராஃப்ட்ங்கிறது பெர்ஃபெக்ட்லி ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ்ல டிராவல் ஆகாது. ஸோ இந்த மாதிரி டிராவல் ஆகாத நேரத்துல நம்ம என்ன கன்சிடர் பண்ணோம்னா டர்புலன்ஸ்னால நமக்கு எந்த அளவுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட் அஃபெக்ட் ஆகுதோ அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட்டை ரெடியூஸ் பண்ணி நம்ம இன்னொரு மாடலை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இது வந்து த மோர் ரியலிஸ்டிக் மினிமம் வெலாசிட்டி மாடல் அப்படின்னு வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். இந்த இடத்துல என்ன சொல்றோம்னா மோஸ்ட் ஆஃப் தி மாடரேட்லி கேம்பர்டு ஏர்கிராஃப்ட் செக்ஷன்ஸ்க்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட்டுங்கிறது 1.2 இருக்கும். பட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நமக்கு என்ன கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட் மேக்ஸிமமா அப்டைன் ஆகுதோ to produce the more realistic model நம்ம அதுல இருந்து ஒரு 0.2 வந்து டிடக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். This is to also include the effect of turbulence. ஸோ இது வரைக்குமே வந்து நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் மாடலோட பேசிக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃபார் எனி ஏர்கிராஃப்ட். நெக்ஸ்ட் வந்து ரோட்டரி ஏரோடைனமிக்ஸ்குள்ள நம்ம வந்து என்டர் ஆக போறோம். ரோட்டரி ஏரோடைனமிக்ஸ்ங்கிறது தான் மல்டி ரோட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மல்டி ரோட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ்ல என்ன நோட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குன்னா ஜென்ரலா பிக்சட் விங் ஏர்கிராஃப்ட்ஸ்ங்கிறது டிராவல் ஆகும்போது நமக்கு ரெண்டு வெலாசிட்டிஸ் இருக்கும். ஒன்னு ஏர்கிராஃப்டோட ஸ்பீட், ஏன்னா அது ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது, பிளஸ் கீழே உள்ள ஏருங்கிறது டவுன்வர்ட் டிஃப்ளெக்ட் ஆகிறதுனால அது வந்து ஒரு வெலாசிட்டியா வரும். ஆனா இந்த இடத்துல நம்ம கால்குலேட் பண்ற டிராக்ங்கிறது நம்மளுடைய ஏர்கிராஃப்டோடைய ஃப்ரண்டல் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் இல்ல, விங் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் இல்ல, இட் இஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ப்ரொப்பல்லர். ஸோ இந்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ப்ரொப்பல்லர்னால எவ்வளோ டிராக் ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் ப்ரோஃபைல் டிராக். ஸோ இந்த ப்ரோஃபைல் டிராக்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா
ஒரு கிவன் பிளேட் ஆஃப் தி ஏர்கிராஃப்டை கன்சிடர் பண்ணுவோம். கன்சிடர் பண்ணிட்டு அதை வந்து ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ்ங்கிற கான்செப்ட் வச்சு ஸ்மால் செக்ஷன்ஸா வந்து டிவைட் பண்ணிடுவோம். அண்ட் தட் இன்டூ அந்த கிவன் செக்ஷன்ல எவ்வளவு வெலாசிட்டியில ஏர் கான்டாக்ட் பண்ணுது அண்ட் த ரேடியல் டிஸ்டன்ஸ் ஆஃப் தட் செக்ஷன் ஃப்ரம் த ஹப் என்னங்கிறத கால்குலேட் பண்ணி ஓவராலா மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா ஓவராலா நம்ம கன்சிடர் பண்ண ஒவ்வொரு செக்ஷன்ல இருக்கிற ஃபோர்ஸையும் நம்ம வந்து சம்மேஷன் பண்ணும்போது நமக்கு ஓவராலா நம்மளோட ஏர்கிராஃப்ட்ல எவ்வளோ டிராக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அப்படிங்கிறதுமே கன்சிடர் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இப்போ ப்ரொஃபைல் ஃபோர்ஸ் ஆர் ப்ரொஃபைல் டிராக்ங்கிறது என்னன்னா பை மேத்தமெட்டிக்கல் இன்டிகிரேஷன் அது வந்து 1/8 ரோ இன்டு டெல்டா இன்டு ஏ விடி ஸ்கொயர். இங்க வந்து டெல்டாங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிராக். இப்போ நமக்கு ப்ரொஃபைல் டிராக் கிடைச்சிருச்சு ஆர் ஃபோர்ஸ் கிடைச்சிருச்சு. நம்ம அதை ஓவர் கம் பண்றதுக்கு எவ்வளவு பவர் ஜஸ்ட் தேவைப்படும்னு தெரிஞ்சுக்கணும்னா ப்ரொஃபைல் பவர் P0 இஸ் ஈக்குவல் டு த ப்ரொஃபைல் டிராக் இன்டு தி ஸ்பீட் ஆஃப் த ரோட்டர் டிப். ஸோ மறுபடியும் நம்ம VTயால மல்டிப்ளை பண்ணா we will get 1/8 ரோ இன்டு டெல்டா ஏ VT கியூப். ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஒரு கிவன் ரோட்டரோடைய பிளேட் டிராக் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் ஒரு ஃபார்வர்ட் பிளேட் அண்டர்கோ பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய எவ்ரி பிளேட் எலிமெண்ட் அப்படிங்கிறது ஜென்ரலா ஒரு ஃபிக்ஸட் யூவி மாதிரி ஃபார்வர்டா மட்டும் போகாம ஒரு ரோட்டரி மோஷன் அண்டர்கோ பண்றதுனால அதோடைய பாத்துங்கிறது ஒரு ஸ்பைரல் பார்த்தா நம்ம வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் பார்த்தா அப்சர்வ் பண்றோம்னா அதுக்கு நம்ம இன்னொரு ரேஷியோவை டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இது கொஞ்சம் ஏசமெட்ரிக்கா இருக்கு. ஸோ இந்த ரேஷியோ தான் வந்து த அட்வான்ஸ் ரேஷியோ. அட்வான்ஸுங்கிறது முன்னாடி போகிறது அப்படிங்கிற வார்த்தை. அப்படின்னா த அட்வான்ஸ் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு the ratio of the forward speed of the aircraft divided by the rotor tip speed or the translational velocity divided by the rotary velocity. இதுதான் வந்து அட்வான்ஸ் ரேஷியோ. இந்த ரேஷியோவையும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா ஓவராலா இந்த ரேஷியோவும் கன்சிடர் பண்ண பவர் இஸ் ஈக்குவல் டு தி ஐடியல் பவர் இன்டூ 1 + 4.73 மியூ ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏர்கிராஃப்டோட ப்ரொஃபைல் பவரை கால்குலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் டு ஏர் டர்புலன்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு ஃபிக்ஸட் விங் அண்ட் ரோட்டரி விங் ஏர்கிராஃப்ட் இருக்குன்னா அது எப்படி வந்து ஏரோடைனமிக் ஃபினாமினாவோட இன்ட்ராக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம். பட் ஓவரால் நம்ம என்ன ஏர்கிராஃப்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலுமே நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்டை கன்சிடர் பண்ணணும், ஏர் டர்புலன்ஸ். ஸோ எக்ஸ்டர்னலா நம்மளுக்கு ஏற்படுற ஏர் டர்புலன்ஸ்னால நம்மளோட ஏர்கிராஃப்டோட ஏரோடைனமிக் ஸ்டெபிலிட்டி அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஏன்னா இப்போ நம்மளோட ஏர்கிராஃப்ட்ங்கிறது ஒரு சர்வேலன்ஸ் மிஷனோ இல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட் மிஷன்லயும் இருக்குன்னா அதோடைய டிராஜெக்டரி அண்ட் டார்கெட்டுங்கிறது அட் எனி காஸ்ட் டைவர்ட் ஆகக்கூடாது. அப்படி டைவர்ட் ஆகும்போது இட் லீட்ஸ் டு மெட்டீரியல் காஸ்ட் லாஸ். அந்த மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம ரெண்டு இம்பார்ட்டன்ட் காசஸ் வந்து பார்க்குறோம் அட்மாஸ்பரிக் டர்புலன்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் டிசைன் டு ஹவ் ஸ்ட்ராங் ஏரோடைனமிக் ஸ்டெபிலிட்டி. அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஏர்கிராஃப்ட் இஸ் ஓவரால் இன் அ ரிஜிட் ஆஸ்பெக்ட். ஓவரால் அது ரிஜிடா ஒரு ஐடியல் ஸ்டேட்ல ஏரோடைனமிக் ஸ்டெபிலிட்டியோட இருக்க டிசைன் பண்ணிருக்காங்கன்னா டியூ டு தி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால ஏற்படும் போது அதோடைய கண்ட்ரோல் சர்ஃபேஸால அந்த புது ஃபினாமினாக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆக முடியாது டியூ டு இட் பீயிங் ரிஜிட். ஸோ நம்ம வந்து நம்மளோட கண்ட்ரோல் சர்ஃபேஸை ஃபிளெக்சிபிளா அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா if it has large aerodynamic surface areas coupled with high aspect ratio of the surfaces compared with the mass of the aircraft. அதாவது given weight of aircraft விட அதோட சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும் the amount of force acting per unit area is the pressure. ஸோ எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் அந்த அளவுக்கு ஏரியா ஜாஸ்தியா இருக்கோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸுங்கிறது யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகி நம்மளுடைய ஏர்கிராஃப்டை அதோட டிராஜெக்டரியை விட்டு கிராஜுவலா நகர்த்தி விட்டுரும். ஸோ இந்த மாதிரி நகர்த்தி விடுறதுனால என்ன ஆகும்னா நம்மளோட ஏர்கிராஃப்டோடைய டைரக்ஷனல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பேராமீட்டர்ஸ்னால நம்மளோட ஏர்கிராஃப்ட் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா 1 மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிற ஒரு வெலாசிட்டியில இருக்கிற ஒரு ஏர் ஃப்ளோ ஆர் விண்டுங்கிறது நம்மளோட ஏர்கிராஃப்டோட ஆக்சலரேஷனை எப்படி அஃபெக்ட் பண்ணுங்கிறத மாடல் பண்றதுக்கு we have a specific equation. So இந்த acceleration due to 1 meter/second of vertical gust அப்படிங்கிறது என்னன்னா is equal to k1 into k2 into the velocity or the forward speed of the aeroplane divided by wing loading. So k1 and k2ங்கிறது constants. So k1ங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா half into rho into a.
ஸோ ரோங்கிறது நமக்கு தெரிஞ்ச மாதிரி த ஏர் டென்சிட்டி தட் இஸ் ஃப்ளோயிங் அண்ட் ஏங்கிறது என்னன்னா த ஸ்லோப் ஆஃப் தி ஏரோஃபாயில் லிஃப்ட் கர்வ். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்டையும் ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கையும் ஒரு கிராஃபா பிளாட் பண்ணும்போது அந்த கிவன் ஏர்கிராஃப்டுக்கு ஏற்படுற கர்வுக்கு உரிய ஸ்லோப்பை தான் நம்ம ஏன்னு டினோட் பண்றோம். அதோட வேல்யூவையும் இந்த டென்சிட்டியையும் தான் மல்டிப்ளை பண்ணும்போது வி கெட் K1. K2ங்கிறது என்னன்னா AR divided by AR plus 2.4 where AR is the aspect ratio. Aspect ratioங்கிறது என்னன்னா the square of the wingspan divided by the wing surface area. So இது எல்லாமே mathematical modeling, it is used for simulation. Finally, V is the forward speed of the aeroplane or 2/3 of the rotor tip speed of the helicopter. நம்மளுடைய ரோட்டருடைய ரொட்டேட் ஆகிற அந்த RPM நம்ம டான்ஜென்ஷியல் வெலாசிட்டியை கன்வெர்ட் பண்ணி அதோட 2/3 ஃபிராக்ஷனை கன்சிடர் பண்ணோம்னா V is the forward speed. Finally, WM-ங்கிறது என்னன்னா it is the wing loading of the aeroplane or blade loading of the helicopter. Wing loading-ங்கிறது என்னன்னா the overall weight of the aircraft in kgs divided by the unit area of the rotor or wing blades. பட் இந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ணோம்னா நம்ம வந்து மேக்ஸிமம் ஸ்டெபிலிட்டி இதுல நமக்கு கிடைக்கும்னா we will get maximum stability in rotor aircrafts. ஏன்னா ரோட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ்ல பிளேடோடைய சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது ரொம்ப மினிமமா இருக்கும். ஸோ அது மினிமமா இருந்துச்சுன்னா ஃபார் வித் ரெஸ்பெக்ட் டு த வெயிட் நம்மளுடைய சர்ஃபேஸ் ஏரியா மினிமமா இருக்கும்போது WM-ங்கிறது மேக்ஸிமமா இருக்கும். WM மேக்ஸிமமா இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு WM. ஹென்ஸ் நம்மளுடைய ஆக்சலரேஷன்ங்கிறது மினிமமா இருக்கும். ஸோ இதனால தான் ரோட்டார் யூஸ் பண்ற ஏர்கிராஃப்ட்ஸ்ங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு ஃபிக்ஸட் விங் UAVs விட எக்ஸ்டர்னல் டர்புலன்ஸ் ஏற்படும் போது ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னென்ன மாதிரி பேசிக் கான்ஃபிகரேஷன்ஸ் நம்மளோட UAVல நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹரிசான்டல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் டைப்ல வந்து மெயின் விங் ஃபார்வர்ட் வித் கண்ட்ரோல் சர்ஃபேசஸ் ஆஃப்ட். இதுல வந்து நம்ம என்ன டினோட் பண்றோம்னா நம்மளுடைய மெயின் விங் அதாவது த லிஃப்ட் ஜெனரேட்டிங் விங் சர்ஃபேஸ்ங்கிறது ஃபார்வர்ட் பார்ட்ல இருக்கும் அண்ட் கண்ட்ரோல் சர்ஃபேசஸ் ஆஃப்ட்னா ஆஃப்ட்ங்கிறது நம்மளுடைய ஏர்கிராஃப்டோடைய ரியர் போர்ஷனை குறிக்கிற ஒரு டேர்ம். ஸோ கண்ட்ரோல் சர்ஃபேசஸ் இஸ் ரடர் ஆர் ஃபின்ஸ். அப்புறம் வந்து ஹாரிசான்டல் ஸ்டெபிலைசர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஏர்கிராஃப்டோட டெய்லில் இருக்கும். இந்த ஏர்கிராஃப்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதோடைய சென்டர் ஆஃப் மாஸ்ங்கிறது பர்ஃபெக்டா இந்த இடத்துல இதோட டிப்ல தான் இருக்கும். அதாவது இந்த கண்ட்ரோல் சர்ஃபேஸ் உடைய டிப் ஆர் ஃபார்வர்ட் பாயிண்ட் எங்க இருக்கோ அந்த இடத்துல தான் அதோட சென்டர் ஆஃப் மாஸ்ங்கிறது கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும். அதுல இருந்து நமக்கு வந்து தான் நமக்கு வந்து ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ்ங்கிறது கீழ் நோக்கி ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல தி ஏரோடைனமிக் இதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல ஆக்ட் ஆகிற லோடு தான் நம்மளுடைய டவுன்லோடு அந்த டெயில் பிளேனை பேலன்ஸ் பண்ணும். டவுன்லோடுங்கிறது எப்போ ஆகும்னா நமக்கு வந்து ஏர்ஃபாயிலுங்கிறது ஹையர் ஆங்கிள் ஆஃப் அட்டாக் அப்ரோச் பண்ணும்போது ஸ்டாலிங் ஏற்படும். ஸ்டாலிங் ஏற்படும் போது என்ன ஆகும்னா நம்மளோட டெயில் போர்ஷன்ங்கிறது கீழே போகும் அண்ட் ஹெட் அதாவது வந்து ஃப்ரண்டல் போர்ஷன்ங்கிறது மேல் நோக்கி லிஃப்ட் ஆகும். இதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா சென்டர் ஆஃப் மாஸை கொஞ்சம் நம்மளுடைய விங் சர்ஃபேஸ்க்கு முன்னாடி தள்ளும்பொழுது அந்த வெயிட்டுங்கிறது இட் பேலன்சஸ் த டவுன்லோட் ஆஃப் த டெயில் பிளேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வி நீட் டு டிசைன் தி ஏர்கிராஃப்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வெர்டிக்கல் ஃபின்னுங்கிறது வெதர்காக் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் யார் டைரக்ஷன்ஸ்ல மூவ் பண்றதுக்கான ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். அண்ட் த விங் டைஹெட்ரல் கிவ் ஸ்டெபிலிட்டி டு ரோல். விங் டைஹெட்ரல் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த இடத்துல டைஹெட்ரல்ங்கிறது என்னன்னா the aircraft's wings gradually slope upwards away from the aircraft in an upward direction. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஆங்கிள் ஆஃப் கிளியரன்ஸ் ஏன் கொடுக்குறோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஏர்கிராஃப்ட்ங்கிறது அன்கண்ட்ரோல்டா ஒரு ரோலிங் மோஷன் அண்டர்கோ பண்ணுதுன்னா தென் டியூ டு த ரிலேட்டிவ் ஏர் வெலாசிட்டி இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் அட்டாக் அதாவது இப்போ எந்த ரீஜன் டவுன்ல இருக்கோ அந்த இடத்துல உள்ள ஆங்கிள் ஆஃப் அட்டாக்ங்கிறது இட் பி மோர் தேன் தி ஆங்கிள் ஆஃப் அட்டாக் ஆஃப் தி ஆப்போசிட் சைட். ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் ஆஃப் அட்டாக் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ரீஜியன்ல நமக்கு மோர் அமௌண்ட் ஆஃப் லிஃப்ட் ஜென்ரேட் ஆகி த ஏர்கிராஃப்ட் கம்ஸ் பேக் டு த நார்மல். இதனால தான் நம்ம டைஹெட்ரல் யூஸ் பண்றோம். இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தது வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண சென்டர் ஆஃப் மாஸ் கான்செப்ட். ஓவரா நம்ம வந்து ஏர்கிராஃப்ட் வந்து லிஃப்ட் பண்ணி
டிராவல் பண்ணும்போது ஆங்கிள் ஆஃப் அட்டாக் இன்க்ரீஸ் ஆக ஸ்டாலிங் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த எஃபெக்டை கவுண்டராக்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற மெத்தட் என்ன, சென்டர் ஆஃப் மாஸை பிஃபோர் தி ஏர்கிராஃப்ட் விங்ஸ் நம்ம பிளேஸ் பண்றது. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஃபின்ஸ் வச்சு நம்மளுடைய ஏர்கிராஃப்டோடைய யாயிங் மோஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு ஜெனரல் பிக்சரை நம்ம இங்க பார்க்கலாம். ஃபைனலா ட்வின் பூம் அரேஞ்ச்மெண்ட் பத்தி பார்ப்போம். இது வந்து HTOLங்கிறது இதோட வந்து பேசிக் வந்து இங்க முடியுது. இந்த இடத்துல ட்வின் பூம் அரேஞ்ச்மெண்ட்ங்கிறது பாப்புலரா யூஸ் பண்ணப்பட்ட ஒரு அரேஞ்ச்மெண்ட். ஸோ ட்வின் பூம் அரேஞ்ச்மெண்ட்ல என்ன ஆகும்னா நம்மளோட ஏர்கிராஃப்ட்ங்கிறது விங் சர்ஃபேஸ் வரைக்கும் ஒரு சிங்கிள் காம்பனண்டா இருந்து விங் சர்ஃபேஸ்ல இருந்து நமக்கு ட்வின் ஃபியூசலேஜா பிரியறது தான் ட்வின் பூம் அரேஞ்ச்மெண்ட். இந்த ட்வின் பூம் அரேஞ்ச்மெண்டோடைய மெயின் ப்ரோ என்னன்னா நம்மளுடைய ஏர்கிராஃப்ட் உடைய என்ஜினை நம்ம வந்து ஃப்ரண்டல் ரீஜியன்ல மவுண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது நம்மளுடைய என்ஜினை நம்ம வந்து ஜஸ்ட் பிஹைண்ட் தி காக்பிட் ஆர் ஃபியூசலேஜ் மவுண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி மவுண்ட் பண்றதுனால என்ன ஆகும்னா நம்மளுடைய என்ஜின்ங்கிறது ஒரு சென்ட்ரல் போர்ஷன் ஆஃப் ஏர்கிராஃப்ட்ல வந்து மெயின்டைன் ஆகும் அண்ட் இட் இஸ் மோர் ப்ரொடெக்டட் இன் தட் ஸ்பாட். அதாவது ஈஸியா வந்து எந்த ஒரு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா இந்த இடத்துல நம்ம வந்து நம்மளுடைய என்ஜினை இந்த சைட்ல பிளேஸ் பண்ணிருக்கிறதுனால இனிஷியலா நம்மளுடைய என்ஜின் அண்ட் ப்ரொப்பலர் அரேஞ்ச்மெண்ட்ங்கிறது நம்மளோட ஏர்கிராஃப்டோடைய காக்பிட் கிட்ட இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா டியூ டு த ப்ரொப்பலர் மோஷன் ஆர் டர்பைன் மோஷன் ஏர் ஃப்ளோங்கிறது ரிவர்ஸ் டைரக்ஷன்ல பாடி மேலே ஃபியூஸ்லேஜ் மேலேயும் டெயில் மேலேயும் போடும். ஸோ இந்த ஏர் ஃப்ளோங்கிறது நமக்கு ஃபியூஸ்லேஜ் மேலேயும் டெயில் மேலேயும் படுறதுனால என்ன ஆகும்னா ஃபியூஸ்லேஜ் மேலே அந்த ஏர் ஃப்ளோ ஆகும்போது இட் காசஸ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் ஆர் ஸ்லிப் ஸ்ட்ரீம். ஸோ ஸ்லிப் ஸ்ட்ரீம்ங்கிறது என்ன ஃபினாமினானா நம்மளுக்கு என்ஜின்லேருந்து வெளில வர ஏருங்கிறது ஃபியூசலேஜ் மேலே பட்டு ஒரு டிராக் ஜென்ரேட் ஆகிறது தான் வந்து ஸ்லிப் ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம். பட் இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ்ல என்ஜின்லேருந்து ஃப்ளோ ஆகிற ஏருங்கிறது ஃபியூசலேஜ்ல படாமல் வெறும் கண்ட்ரோல் சர்ஃபேசஸ் மேலே மட்டும் படுறதுனால கண்ட்ரோல் சர்ஃபேசஸோட சென்சிட்டிவிட்டியை நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ த ஏர்கிராஃப்ட் கண்ட்ரோல் இஸ் இம்ப்ரூவ்ட் இன் ஓவரால். நெக்ஸ்ட் வந்து கனார்டு கான்ஃபிகரேஷன். கனார்ட் கான்ஃபிகரேஷன்ங்கிறது எப்படின்னா நம்ம ஏர்கிராஃப்டோடைய கண்ட்ரோல் சர்ஃபேசஸை நம்ம வந்து ரிவர்ஸ் அதாவது டெயில் கிட்ட வைக்காம நம்ம வந்து ஃப்ரண்டல் ரீஜியன்ல பிளேஸ் பண்ணோம்னா அது வந்து கனார்ட் கான்ஃபிகரேஷன். ஸோ கனார்ட் கான்ஃபிகரேஷனோட ப்ரோ என்னன்னா இதுல வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லிஃப்ட் ஜென்ரேட் பண்ணலாம். ஏன்னா வந்து நம்மளுடைய ஃப்ரண்டல் சர்ஃபேஸ்லேயே நமக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் லிஃப்ட் ஜென்ரேட்டிங் சர்ஃபேசஸ் இருக்கும். ஸோ இதனால நமக்கு வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் அட்டாக் அட்டைன் பண்ண முடியும். பட் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா நமக்கு வெயிட்டுங்கிறது இப்போ ஏர்கிராஃப்டோடைய விங்ஸோட சைட்ல ஃபுல்லா ஃபோக்கஸ் ஆகிறதுனால அதாவது பிஹைண்ட் த விங்ஸ் ஃபோக்கஸ் ஆகிறதுனால பின்னாடி உள்ள டெயில் ஆர் ஃபின்ஸோடைய கண்ட்ரோலுங்கிறது பெருசா நமக்கு வந்து கிடைக்காது. ஏன்னா வெயிட்டுங்கிறது கம்ப்ளீட்டா அந்த ஃபின்ஸ் மேல ஆக்ட் ஆகிறதுனால யாயிங் டைரக்ஷன் ஆர் மோஷன் கிடைக்கிறது டிஃபிகல்ட்டா இருக்கும். இதனால நம்ம என்ன ஆல்டர்னேட்டிவ் பண்ணோம்னா விங்ஸையே பேக்வேர்டா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு டேப்பர் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய ஃபின்ஸை அட் த எண்ட் ஆஃப் த விங்ஸே மவுண்ட் பண்ணிடுவோம். ஸோ அதோடைய ஒரு வீடியோ தான் இங்க இருக்கு. இதுலயுமே நம்ம என்ஜினை வந்து பின்னாடி தான் மவுண்ட் பண்ணிருப்போம். இது வந்து இன்னுமே நம்மளோட டிராகை மினிமைஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஏர்ஃப்ரேம் கான்ஃபிகரேஷன் ஃபார் வெர்டிகல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங். ஸோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கான்ஃபிகரேஷன் வந்து சிங்கிள் மெயின் ரோட்டர் ஆர் பெனி ஃபார்த்திங் கான்ஃபிகரேஷன். இது வந்து நம்ம ஜென்ரலா அப்சர்வ் பண்ற ஏர்கிராஃப்ட் கான்ஃபிகரேஷன் தான் நம்மளுடைய பேசிக் அண்ட் காமன் ஹெலிகாப்டரோட கான்ஃபிகரேஷன். இதுல என்ன இருக்கும்னா ஒரு மெயின் ரோட்டர் டு ப்ரொபல் த ஏர்கிராஃப்ட் இன் த அப்வர்ட் டைரக்ஷன் அண்ட் அ ஸ்மால் ரோட்டர் ஆன் த டெயில் டு அப்போஸ் த டார்க் கிரியேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஹெலிகாப்டருங்கோடைய பிளேட்ஸுங்கிறது கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுதுன்னா அதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு கவுண்டர் கிளாக் வைஸ்ல ஒரு டார்க் கிரியேட் பண்றதுக்காக நம்ம வந்து இந்த விங்ஸை வந்து டைரக்ஷனைஸ் பண்ணியிருப்போம். பட் இதுல என்ன ப்ராப்ளம்னா நம்மளுடைய ஏர்கிராஃப்ட் வந்து ரொம்ப ஏசிமெட்ரிக்கா இருக்கும். ஏசிமெட்ரிக்கா இருந்துச்சுன்னா டர்புலன்ஸ் ஈஸியா வந்து இதை அஃபெக்ட் பண்ணிடும். அதனால இதுக்கு ஏரோடைனமிக் ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஸோ யூஸ்வலா யூஏவிஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷனை நம்ம அவ்வளவா ப்ரிஃபர் பண்ண மாட்டோம் ஃபார் சர்வேலன்ஸ் பர்பஸ். நெக்ஸ்ட் கோஆக்சியல் ரோட்டர்.
கோஆக்சியல் ரோட்டர். நம்ம இந்த பேர்லயே வந்து என்ன இருக்குன்னா, there are two rotors that are mounted on the same shaft. பட் என்ன ஒரு கான்செப்ட்னா, நம்மளுடைய ரெண்டு ரோட்டர்ஸுமே அப்போசிங் டைரக்ஷன்ஸ்ல ரிவால்வ் ஆகும். அப்போசிங் டைரக்ஷன்ஸ்ல ரிவால்வ் ஆகும்போது என்னன்னா, the torque created and trying to affect the body by each and every rotor gets cancelled out. ஸோ ஓவராலாக நம்மளோட பாடி மேலே எந்த ஒரு நெட் டர்னிங் மூமெண்ட்டும் அக்கர் ஆகாது. இது ரெண்டுமே பேலன்ஸ் அவுட் ஆகி கேன்சல் அவுட் ஆகிறதுக்காக யூஸ் பண்ற கான்ஃபிகரேஷன் தான் இது. இது நம்மளுடைய ப்ரோக்ராமிங் ஆஃப் த சிஸ்டம் மட்டும் சிம்பிளிஃபை பண்ணாம நமக்கு வேஸ்ட் ஆகிற ஸ்வோல் எனர்ஜியுமே வந்து கன்சர்வ் பண்ணும். அதாவது ஒரு ஏர்கிராஃப்ட்ங்கிறது இருக்குன்னா அந்த ஏர்கிராஃப்ட் வந்து மேல் நோக்கி இருக்கிற ஏரை சக் பண்ணி கீழ் நோக்கி வந்து புஷ் பண்ணி தான் லிஃப்ட் ஜென்ரேட் பண்ணும். அப்படி இருக்கும்போது ஒரு ஹை ப்ரெஷர் ஒரு ஹை வெலாசிட்டியில தான் அந்த ஏர் ஃப்ளோ கீழ் நோக்கி தள்ளப்போகுது. அப்படி இருக்கிற அந்த வெலாசிட்டியில இருக்கிற ஏரை நம்ம கைனடிக் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாம இன்னொரு ரோட்டர் நம்ம அங்கே ஜென்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கு ஈவன் பெட்டர் அமௌண்ட் ஆஃப் ஏர் ஃப்ளோ கீழ் நோக்கி புஷ் ஆகும். அதனால நம்மளோட லிஃப்ட்டுங்கிறது இன்னும் பெட்டரா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுல வந்து நம்ம அட் எண்ட் ஆஃப் செஷன் ரெண்டு ஹைபிரிட் கான்ஃபிகரேஷன்ஸை பார்க்க போறோம். இந்த ஹைபிரிட் கான்ஃபிகரேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து டில்ட் விங் டெக்னாலஜி. ஸோ இந்த டில்டிங் டெக்னாலஜியில் எப்படின்னா, த ரோட்டர்ஸ் அண்ட் த என்ஜின்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி அட்டாச்ட். ரோட்டர் இருக்கலாம், எலக்ட்ரிக்கலி பவர்ட் ஆர் என்ஜினும் இருக்கலாம். இது வந்து அட்டாச் த விங் அண்ட் த விங் இஸ் மூவ் அபவுட் அ ஹிஞ்ச். ஒரு ஹிஞ்ச் அரேஞ்ச்மெண்ட் பிளேஸ் பண்ணி வித் ரெஸ்பெக்ட் டு த பாடி நம்ம விங்கை மட்டும் மூவ் பண்ணா இட்ஸ் டில்ட் விங் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் வந்து டில்ட் ரோட்டர் டெக்னாலஜி. டில்ட் ரோட்டர் டெக்னாலஜிங்கிறது எப்படி இருக்கும்னா, என்ஜின்ங்கிறது ஃபிக்ஸடா இருக்கும், பட் த ரோட்டர் அலோன் இஸ் மூவ்ட் பை கியரிங் மெக்கானிசம்ஸ். இது வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா ஓவராலா நம்ம விங்கை வந்து மூவ் பண்றதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒன்லி ரோட்டர்ஸை மட்டும் மூவ் பண்றோம். விங்கை மட்டும் கம்ப்ளீட்டா மூவ் பண்றதுனால என்ன ஆகும்னா, தேர் ஆர் ஏரோடைனமிக் ஆங்குலர் ஆஃப் அட்டாக் ஃபிளக்சுவேஷன்ஸ். ஸோ இந்த ஃபிளக்சுவேஷன்ஸ் அவாய்ட் பண்ணி வெறும் அப்வர்ட் அண்ட் த்ரஸ்ட் மோஷனை மட்டும் கிரியேட் பண்றதுக்கு நம்ம டில்ட் ரோட்டர் டெக்னாலஜியை யூஸ் பண்றோம். ஸோ இந்த ரெண்டு ஹைபிரிட் கான்ஃபிகரேஷன்ஸ் பார்த்ததோட நம்மளுடைய செஷன் இன்னைக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல வந்து வித் சிமுலேஷன்ஸ் எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி ஏர்கிராஃப்டோட ஃபினாமினா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் டைம். தேங்க்யூ.